ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் இருக்காங்கங்க. நம்ம மக்கள் வந்து கோவில்கள்ல பண்ற அட்டகாசங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் வந்து பேசுறதுக்காக தாங்க இந்த வீடியோ. சரியா? ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நான் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுப்பாகும். என்ன இந்த மக்கள் வந்து பக்திங்கிற பேர்ல வந்து என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த வீடியோஸ் வந்துட்டு எல்லாரும் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. எப்படி வந்து நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பொறுப்போட இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து பக்தி சாமி அப்படிங்கறத வந்து எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, கோவில்கள் அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போயிட்டு சாமியை பார்த்தோமா, விளக்கேத்துறோமா, நமக்கு சாமி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, நம்ம வந்துட்டு அப்படி பக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் பார்ப்பேன், விழுந்தடிச்செல்லாம் போயிட்டு சாமியை வந்து பயங்கரமா கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ பாருங்களேன், இந்த உலகத்திலேயே வந்து இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம்ல, யார வேணாலும் ஏமாத்தலாம். இப்ப கோர்ட்ல வந்து நிறைய பொய் கேஸ் எல்லாம் போட்டு ஏமாத்தலாம். நிறைய பேர் தப்பிச்செல்லாம் வந்துடுறாங்க இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து. தப்பு செஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் கரெக்ட் அவங்கள விடுதலை செஞ்சிருவாங்க இல்லையா. ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் நம்ம போய் நின்னோடனே வந்து ஸ்கேன் பண்ணிடுவாரு நம்ம மனச அப்படியே. சரியா? நீங்க இன்ச் பை இன்ச்சா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள் மட்டும் தாங்க ஸ்கேன் பண்ணிடுவாரு. என்ன பண்றது, கடவுள் வெளியில சொல்ல மாட்டாரு. ஏன்னா கடவுளுக்கு வந்து எல்லாருமே பிள்ளைகள் தான். நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், திருடனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிள்ளைகள் தான். அதனால அவருக்கு அந்த பாகுபாடு தெரியாது. சரிங்களா? அவர் படிச்சாரு இல்லையா, அதனால. இப்ப நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் அநியாய கோவில்கள்ல பண்றாங்கங்கறத நீங்க கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க. அப்ப வந்து பிள்ளையார் இருப்பாங்க, பிள்ளையார் பக்கத்தே வந்து சிவபெருமானுடைய ஒரு லிங்கம் இருப்பாங்க. சரிங்களா? அந்த கோவில் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல இவ்வளவுதான் கேப் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க, சின்ன பசங்க, நல்லா நடக்கிற பசங்க தான். என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு தொன்னையில அந்த சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு டக்குன்னு உடனே வந்துட்டு அந்த இடத்துல கை கழுவிட்டாங்க. வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுட்டு, அந்த குழந்தைக்கு வந்து குப்பை தொட்டி அங்கங்க வச்சிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த இடத்துல இருக்கும், கை கழுவுற இடத்துல குப்பை தொட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கும் குப்பை தொட்டிக்கும் எவ்வளவு தூரம், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ரொம்பலாம் தூரம் இல்ல, நடந்து போற அளவுக்கு எல்லாம் இல்ல. அப்ப நான் கேட்டேன், ஏங்க குழந்தைய சாமி இங்க இருக்காங்க, நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு கை கழுவிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு இது? இத்தனைக்கு எஜுகேட்டடுங்க, ரொம்ப எஜுகேட்டடான பீப்புள் தான் இந்த மாதிரியான அட்டூழியங்கள்லாம் பண்றதே. அப்ப வந்து நாங்க ஒரு குழந்தைக்கு தான் கை கழுவணும், இன்னொரு குழந்தைக்கு வந்து நாங்க தூக்கிட்டு போனோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி சொல்றாரு. இத என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அது இன்னொரு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமி கோவில்னு திருவான்மியூர்ல ஒரு கோவில் இருக்கு. அங்க ஒரு போயிருக்கப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்க வந்து ரொம்ப அழகா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப மணல்லாம் நிறைய இருக்கும், பீச் மணல் மாதிரி எல்லாம். ஒரு லேடி என்ன பண்றாங்க, அவங்க குழந்தை, ஈவன் வந்து அந்த கோவிலுக்குள்ளே பாத்ரூம் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப தூரத்துல வந்து, கொஞ்சம் தூரத்துல வந்து உள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் இருக்கு. யூரின் வந்து அந்த பையனை அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல அங்கே போக சொல்றாங்க. எல்லாருக்குமே பாம்பன் சுவாமி கோவில் போயிருக்க எல்லாருக்குமே தெரியும், அங்க புறால இருந்து எல்லாமே வந்து சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. கோழி எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப நிறைய பேர் இங்க பௌர்ணமி டைம்ல எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நான் கேக்குறேன், எதுக்கு யூரின் இங்க போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களால நடக்க முடியும் தானே, நடந்து போறதுக்கான இருக்கு. பாத்ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்லைனாலும் இது பண்றது தப்புதான். சின்ன குழந்தை சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு கூட விட்டுருங்க. பாத்ரூம் டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்க, என்னத்துக்கு அப்ப கட்டி வச்சிருக்காங்க? அப்ப இங்கே போக சொல்றதுக்கு. ஏற்கனவே நம்ம ஊர்ல மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, சுறுசுறுப்பின் உச்சம். அப்ப எதுக்கு நீங்களா சாமி கும்பிடுறீங்க எனக்கு தெரியல. எதுக்கு சாமிங்கிற போர்வையில இந்த மாதிரி அழிச்சாட்டி எல்லாம் பண்றீங்க? இப்ப நீங்க கும்புறப்ப வந்து நிறைய பேர் விளக்கேத்தனா பாவம் போயிடும். சரியா? சாமியை போயிட்டு விரதம் இருந்தா பாவம் போயிடும். நீங்க செய்யற பாவம் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எழுதப்பட்ட விதி எழுதப்பட்டதுதான். நீங்க இந்த ஜென்மத்துல இதுதான் உங்களுக்கு நடக்கணும்னு கடவுள் எழுதி இருந்தாரு, எழுதி அனுப்பி இருந்தா அது நடந்தே தீரும். அது நானோ நீங்களோ யாரும் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு கோவில் கடவுள்னா நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வர்ற கஷ்டங்கள்ல எப்படி நீங்க எதிர்த்து நின்று அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வந்து
ஒரு டிப்ரெஷனா இருக்கப்ப மன நிம்மதி எப்படி கிடைக்கும், ஒரு அமைதியான இடத்துல இருந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில்களை வந்து கட்டி வச்சிருந்தாங்க. சாமியெல்லாம் அங்க அதுக்காக தான் இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அதுக்காக தான். ஆனா நீங்க எல்லாரும் பண்றது இல்ல. யாருக்காச்சும் பாசிட்டிவ் வைப் வருமா சொல்லுங்க பார்க்கலாம்? நிச்சயமா வரவே வராதுங்க. எனக்கெல்லாம் வர்றதில்ல. உங்களை எல்லாம் பார்த்தா வெறுப்பா வரும் எனக்கு. மனிதர்கள் ஐயோ, இந்த உலகத்திலேயே மிகவும் கொடுமையானவர்கள் வந்து இந்த மனிதர்கள் தான் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்றதுன்னா, இந்த அன்னதானம் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்ப வந்து நிறைய வந்து என்ன இது சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு 1000 குறை சொல்லிக்கிட்டு அதை சாப்பிடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க வாங்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி காரமா சாப்பிடுறது பிடிக்காதுன்னா நான் இன்னொரு இடத்துல சாப்பிட மாட்டேன் வெளியில. சரியா? எனக்கு அது ஒத்துக்காது அப்படின்னா அப்ப உங்களுக்கு வேண்டாட்டி நீங்க தான் சாப்பிடாம இருக்கணும். அதுக்கு அதை குறை சொல்லக்கூடாது கொடுக்குறவங்கள. சரியா? அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த அளவு உங்களால இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னு தெரியும்ல, அப்ப அந்த அளவுக்கான ஃபுட்டை வந்து வாங்கிக்க வேண்டியதானே. நிறைய பேர் ஊசியில தானே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி குப்பையில போட வேண்டியது. ஃபுட்டை வேஸ்ட் பண்றது தான் கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? உடனே போய் விளக்கேத்துறீங்க, பூஜை பண்றீங்க, அது பண்றீங்க, என்ன பிரயோஜனம்? இதனால ஒன்னும் பிரயோஜனம். வந்து அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, சேது ட்ரஸ்ட் ஐ திங்க். அவங்க வந்து ஒரு அண்ணா வந்து அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் வந்து இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த வீடியோஸ் எடுத்து கோவில்லாம் வந்து சிதலம் அடைந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்ப வந்து அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலையில மேல இருக்கு ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, ஏணி மாதிரி ஏறி போகணும். அங்க சிவபெருமான் இருக்காரு, லிங்கம் இருக்கு அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. சரியா? ஆனா லேடிஸ்லாம் அது கற்பகிரக மாதிரி இருக்கு, அதுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு போறாங்க. நீங்க என்ன பக்தியில இருக்கீங்க சொல்லுங்க? தெரியும் தானே உங்களுக்கு அங்க வந்து சாமி இருக்காங்கன்னு. அப்ப நீங்க செருப்பு போட்டுக்கிட்டு தானே போறீங்க. அப்ப உங்க பக்தி எங்கே போச்சு? எனக்கு வந்து இந்த காந்தாரா படம் எடுத்தாரு இல்லையா ரிஷப் ஷெட்டி, அவரு பேசுற நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஈவன் வந்து கர்நாடகாக்காரா இருந்தாலும் தமிழ் அவ்வளவு அழகா பேசுவார். வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து சாமியை வந்து கிண்டல். அவர் எடுத்த படத்துல வந்து இந்த ரன்வீர் கபூர்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாருக்கும் வந்து இவங்க பேரை சொன்னதான் தெரியல, தீபிகா படுகோன் அவங்களுடைய ஹஸ்பண்ட். அவர் வந்து சும்மா காந்தாரா படத்துல அப்படி கண்ணெல்லாம் அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணி காமிப்பார் இல்லையா, அப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப மிமிக் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணி வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் ரிஷப் ஷெட்டி, இது வந்து மக்களோட எமோஷனலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப யாரும் வந்து சாமியை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து கல்ச்சர் எல்லாருக்கும் வந்து ஒரு சாமி எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அவங்க கும்புற கல்ச்சர் வந்து வேற வேற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த பாட்டு பாடுற ஒரு தம்பி, அவங்க பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, அவர் வந்து வராக ரூபம் அந்த சாங் பாடுறப்ப ஸ்டேஜ்ல கூட வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு பாடினாரு. அது ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அந்த செருப்பை வந்து கழட்டி வச்சுட்டு தான் பெர்ஃபார்மே பண்ணுவாங்க. இப்ப ரம்யா கிருஷ்ணன் இருந்தாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வேஷம் போட்டுட்டு அம்மன் படத்துல நடிக்கிறப்ப வந்து அந்த இதை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லி ஒரு ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கப்ப கூட செருப்பை கழட்டி வச்சுட்டு அந்த இதை பண்ணாங்க. எல்லாரும் நயன்தாரா கிடையாதுங்க, அம்மன் மூக்குத்தி அம்மன் 2ல போறப்ப செருப்பை போட்டுக்கிட்டே போறதுக்கு. சரியா? சோ அவங்க வந்து ஒரு உதாரணமா இருக்காங்க இல்லையா. அப்ப நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வர்ஸ்டா பிஹேவ் பண்றீங்கன்னு நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. இப்ப இங்க இருந்து போய் குப்பை தொட்டி இல்லைன்னா பரவாயில்ல, இருக்க குப்பை தொட்டியில எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து இது இல்ல, இதெல்லாம் செய்யறது கிடையாது யாரும். கீழே இறங்கி போனா நடந்தா கஷ்டம், சரியா? மாடி ஏறுனா கஷ்டம், எல்லாருக்கும் வந்துட்டு இது. ஆனா வந்து இங்க இருந்து வாக்கிங் போகணும் டாக்டர் சொன்னா வாக்கிங் போவீங்க. உங்களுக்குள்ளே உங்களுடைய விஷயங்களை அதை கூட நீங்க எல்லாம் செய்யலைன்னா, கோவில்ல வில்வம்லாம் அப்படி அப்படியே போட்டுறது, எல்லாரும் பார்த்து மிதிச்சுக்கிட்டு போறது.
உங்களுக்கே ஒரு ஒரு என்ன சொல்றது தெரியலங்க. எனக்கு அப்படி தோணும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது மாதிரி உங்களுக்கா தோணணும் அதெல்லாம். ஒரு குப்பை இருக்கு அப்படின்னா, இப்ப உங்க வீடு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அது தப்பு கிடையாது. சரியா? உங்களுடைய இஷ்டம். நீங்க இருங்க, நீட்டா வச்சுக்கங்க, வச்சுக்காம போங்க. ஓகே. செய்யுங்க, செய்யாம போங்க. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா கோவிலுங்கிறது ஒரு பொது சொத்து. அப்படி இருக்கப்ப அதுல நீங்க எவ்வளவு நீட்டா வச்சுக்கணும். நீட்டா கூட நீங்க வச்சுக்க வேண்டாங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை போட்டா ஆகாதா? பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போறப்ப வந்து குப்பைகள்லாம் வந்து குப்பை தொட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு டவுட். அறநிலையத்துறையில எல்லா காசையும் எடுத்துக்கிறீங்கல்ல, நம்ம மக்கள் குப்பை தொட்டி பக்கத்துல இருந்தாவே அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? அப்படியே போட்டுருவாங்க எல்லாத்தையுமே. அப்படி இருக்கப்ப குப்பை தொட்டி நீங்க வைக்கலன்னா அதை எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு, அந்த இடத்த நாஸ்தி பண்ணுவாங்கன்னு பாத்துக்கோங்க நீங்க. அப்ப குப்பை தொட்டி வைக்கிறதுல என்ன? ராமேஸ்வரம் போனோம்னா அப்பப்பா ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ராமேஸ்வரத்துல அந்த பாம்பன் பாலத்துல போயிட்டு எல்லாரும் என்ன பண்றதுன்னா, அந்த மாலை போட்டுட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போனோன்னு எல்லாரும் அந்த அந்த துணி அங்க அந்த கருப்பு கடல் ஒண்ணு கட்டியிருப்பாங்களே, அது எல்லாத்தையும் தூக்கி அந்த கடலுக்குள்ள போடுறது. ஏன்பா கடலுக்குள்ள போட்டீங்கன்னா எப்படி? போயிட்டு எல்லாரும் அந்த காரை நிப்பாட்டி கடலுக்குள்ள போடுறாங்க, பஸ்ஸை நிப்பாட்டி கடலுக்குள்ள போடுறாங்க. அங்க இருந்து போறப்ப அப்புறம் என்னத்துக்கு நீங்க ராமேஸ்வரம் போறீங்க? கடல்ல போட சொல்லி உங்களை வந்து ராமர் சொன்னாரா? கடலை எவ்வளவு அசுத்தம் பண்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் இருக்கா? இதுல என்னத்துக்கு நீங்க எல்லாம் சாமி கும்புறேன்னு ஓயாம போயிட்டு கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க? யூடியூப் சேனல்ஸ் வந்தாலும் வந்துச்சு. முன்னாடி எல்லாம் பார்த்தா சாமி கும்பிட யாருமே கோவில் பக்கம் திரும்புறது கிடையாது. இப்ப கோவில தவிர வேற எங்கேயுமே யாருமே இருக்கிறது கிடையாது. என்ன உங்களை எல்லாம் சொல்றதுன்னே தெரியல. ராமேஸ்வரத்துக்கு எல்லா கோவிலையும் பாக்கணுமே. அந்த கியூல நிக்கிறப்ப குப்பை தொட்டியை வைக்க அப்படியே அந்த எச்சியை தூக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கோயில போட்டு அந்த எச்சி அங்கங்க வந்து அந்த என்ன ஒரு இடத்துலயா துப்பி வைக்கிறது. அப்புறம் வந்து சாமி முன்னாடி லிங்கமா இருக்கும் நிறைய ராமேஸ்வரத்துல. அந்த லிங்கம் முன்னாடி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அதெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க. சாமி கும்பிடுறவங்க யாரும் அந்த மாதிரி உண்மையானவர்கள் இருக்கவே மாட்டார்கள். சாமியை நம்மள ஒருத்தவங்களா நினைக்கணும். சரியா? இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு கடவுள் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு முருகன் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காளி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜீசஸ் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு அல்லா பிடிக்கும். அப்ப உங்களுக்குள்ள கடவுள் இருக்கதா நினைக்கணும். உங்களுடைய சொந்தக்காரரா கடவுளை நினைக்கணும். உங்கள ஒருத்தரா நினைக்கணும். உங்களுடைய நண்பனாகவோ அப்பாவாகவோ என்ன சொல்றது மெய் காப்பாளராகவோ அந்த மாதிரி நினைக்கணும். அப்ப அவங்களுக்கு நீங்க இப்படிதான் செய்வீங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு வந்து சுத்தம்னா எவ்வளவு சுத்தம்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இது பண்ணா கூட சானிடைசர் வச்சு துடைக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் கடவுளை வந்து எந்த அளவுக்கு வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ஐயா இருப்பாரு. நான் எப்போதுமே வந்து சின்ன லிங்கம் ஒரு கோவில்ல இருக்காங்க. அங்க வண்டியில போறப்ப வந்து பார்ப்பேன். அப்ப அந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப விவரமே தெரியாது. சரிங்களா? ரொம்ப வயதானவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க வந்து ஒரு நாள் வந்து லிங்கம் முன்னாடி வந்து விளக்கமா இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி இப்படி அடிச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. இதை நான் யதார்த்தமா போயிட்டு இருக்கப்ப பார்த்துட்டேன். பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடுன்னு வண்டியில இருந்து இறங்கி அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இடத்த கிளீன் பண்ணி சுத்தமா சிவபெருமான பத்திரமா பாத்துக்கிறாரு. அப்ப சிவபெருமான் வந்து அப்படிப்பட்ட மனிதர்கள் சிவபெருமான் எப்படி நினைப்பாரு தெரியுமா? அவர் போடுற அந்த விளக்கமாறால இருக்கிறத கூட அவர் பூமாலையா நினைச்சுப்பாரு. உண்மையான பக்தியில யாராச்சும் பண்ணணும். அவர் தெரியாம அவருடைய இடத்த வந்து கிளீன் பண்ணி வைக்கிறார். அப்ப நான் வந்து ஒரு நாள் போயிட்டு சொன்னேன், ஐயா இங்க பாருங்க, இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் வந்து துணி வாங்கி தரேன், அந்த துணியை வச்சு சாமிக்கு தொடங்க, கீழே மட்டும் விளக்கமாறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அவர் சாமிக்கு வந்து கிளீன் பண்ணுங்க, எல்லாம் தொடச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னைக்காச்சும் அவர் வந்து வில்வம் வந்து இன்னைக்கு கூட வந்து வில்வம்லாம் கூட்டி தள்ளிட்டார் ரோட்ல. அப்ப நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இங்க பாருங்க, அப்படியெல்லாம் வந்து தள்ளக்கூடாது, நீங்க ஒரு ஓரமா வச்சிடுங்க, யாருக்காலும் மிதிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உடனே அவர் எடுத்து
கரெக்டா வந்து இப்படி இது பண்ணாரு. அப்புறம் என்ன சொல்றது, உங்களை நல்ல பிராப்தமா சிவபெருமான் வச்சுப்பாரு, சரியா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்குள்ள ஏதோ ஒரு லைஃப்ல வந்து ஏதோ ஒரு கவலை இருக்கு போல, அது எனக்கு உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. என்ன சாமியை கும்பிட்டு அப்படின்னு அவருக்கு ஒரு தோணும் போலன்னு நினைக்கிறேன். உடனே வந்து நான் சொன்னேன், என்னைக்கும் வந்து இந்த மாதிரி பிராப்தமே கிடைச்சிருக்கு, உங்களுக்கு சிவபெருமான் எப்போது பிராப்தம் தருவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்மளப்ப நான் வந்து உள்ளூர்ந்து மனதார அவரை வந்து வாழ்த்திட்டு வரேன். அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லைங்க, பட் இருந்தாலும் நான் சாமி கிட்ட அவருக்காக வேண்டிக்கிட்டு வாழ்த்திட்டு வந்தேன். அப்ப இப்பேற்பட்ட மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் உண்மையான பக்தி, சரியா? நீங்க பண்ண ஒரு ஒண்ணுமே தெரியாத, ஒரு காசே இல்லாத ஒரு ஏழ்மை நிலைமையில உள்ளவர் எப்படி பக்தி செலுத்துறாருன்னு பாருங்க. அதுதான் உண்மையான பக்தி. அவர் பக்தியே இல்லைனாலும் சாமி கிட்ட வந்து அட்லீஸ்ட் நீட்டா வச்சுக்கணும்னு நினைச்சு செய்யறாரு. நீங்க எல்லாம் என்ன கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, எஜுகேட்டட், எவ்ரி ஒன் இஸ் எஜுகேட்டட். என்ன சொல்றதுனே தெரியல. நன்றி மக்களே.